நிறைய பேருக்குள்ள நிர்விசாரம். ஜெபங்கிற என்ன தெரியுங்களா? நீ புரிந்துகளை ஒன்று சொல்றேனே. ஒரு நபர் இருக்கிறாரு, தண்ணியில பெரும் வெள்ளத்துல சிக்கிட்டான், மூழ்கி போற நிலைமை, கையும் காலும் உதறி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறான், மரண தருவாய். இந்த நேரத்தில் மூச்சு விடுவானா விட மாட்டானா? எங்க சுவாசிப்பானா சுவாசிக்க மாட்டானா? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? என்னை தூக்கி தண்ணியில் போடுங்க பாஸ்டர். ஏங்க எனக்கே பெரு வெள்ளம், இதுல சுவாசிக்கிறது வேற ஒரு வேலையா அப்படின்னு நினைப்பான். சுவாசிக்கிறது கேட்டா வரும், தானா என்ன செய்யும்? அவன் நம்பிக்கை என்ன? பெருவெல்ல வந்தாலும் என்னை காப்பாற்ற ஒருத்தருமே இல்லாலும், நான் மூழ்கி போயிட்டு இருந்தாலும் என்னோட கடைசி நம்பிக்கை இந்த சுவாசம் தான். அது போலதான் ஜெபம். என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் ஜெபங்கிறது கேட்டுட்டு வரக்கூடாது. யாரோ ஒருத்தர் வெளியே, சில பேருக்கு சரியான சுவாசம் இருக்காது, வெண்டிலேட்டர்ல வச்சிருப்பாங்க ஐசியூ வார்டில், அதை எடுத்த ஆள் அவுட்டு. இந்த கேஸ் யார் தெரியுங்களா? ஏய் ஜோமன்னியா, உடனே போய் முட்டி போட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதெல்லாம் வெண்டிலேட்டர் கேஸ். எப்போ புட்டுக்கணும் தெரியாது, எப்போ உண்மைதானே? வெண்டிலேட்டர் இருக்கிற கேஸுக்கு நிரந்தரம் இருக்குதா? டாக்டர் சொல்லுவார் 24 மணி நேரம் பார்ப்போம் சார். இல்லை ஃபீஸ் அதிகமாகுது, ஃபீஸ் அதிகமாக தூக்கிடுறேன், நேரம் மாற்றி உரித்தான். அப்போ அது நிரந்தரம் இல்லை, இதுதான் நிரந்தரம். அடுத்தவர் எனக்கு சொல்லி வரக்கூடாது, நான் உட்கார்ந்து ஆண்ட சுமத்து, அப்போதான் ஆவியானவர் நடத்தப்படுகிறேன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்த விரும்புகிறவர். பிரச்சனை இருக்கோ இல்லையோ, எனக்கு தேவை இருக்கோ இல்லையோ, எனக்கு காரியங்கள் நடக்கணும், எனக்கு எந்த பிரச்சனை இல்லாட்டியும் என்னால் ஜெபிக்காம இருக்க முடியாது. அவன் தான் ஆவியால் நடத்தப்படுகிறவன். பிரச்சனை வந்தா மட்டும் ஜெபிக்கிறேன், வெண்டிலேட்டர் கேஸ். அதெல்லாம் யாராவது குத்துனாதான் ஜெபிக்கிறேன், அதெல்லாம் வெண்டிலேட்டர் கேஸ். எனக்கு என்ன இருக்கோ இல்லையோ, நான் தினந்தோடு ஆண்டு சுமத்தில் உட்காருவேன், தனிமையில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். என் வீட்டுக்குள்ள நானும் என் பிள்ளைகளும், வசனம் சொல்லுதுல, உன் பிள்ளை பந்தி சுற்றிலும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உன்னை சுற்றி இருப்பாங்கன்னா நீ குடும்பமா உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பமா உட்காந்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். நம்ம பிள்ளைகள் கர்த்தர் அதுதான் ஆவியால் நடத்தப்படுகிற குடும்பம். உங்க குடும்பத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்துக்குள்ள நீங்களும் யோசிச்சு சொன்னது, நான் வீட்டாரமே என்றால் கர்த்தரே இருக்கா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. பேதுருவுக்கு கர்த்தர் சொன்னாரு ஜெபம் பண்ண. பிசாசு என்ன பண்ணானா, ஜெபிக்காத அளவுக்கு தூக்கத்தை கொடுத்தான், தூங்கிட்டே இருந்தான். நீங்க அடுத்து வாசித்தீங்கன்னா மார்க் 14:40 வாசித்தீங்கன்னா கர்த்தர் வந்து ரெண்டாவது எச்சரிப்பாரு, ஏப்பா சோதனை இப்படி விழுத்துருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. எச்சரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா எப்படி தூங்கினானா, இன்ன பதில் சொல்லுவன் தெரியாத அளவுக்கு நித்திரை மயக்கம். மார்க் 14:40 வாசிங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. எப்படி இருந்துச்சா? எங்க வான் பண்ணிட்டு போயிருக்கிறாருங்க, நீ ஜெபம் பண்ணலினா சோதனை விழுந்துருவேன் இருக்கிறாரு. இதை கேட்டுட்டும் அவன் தூங்குறான்னா இவங்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? இதாங்க நாம கரைபட காரணம். இவ்வளோ எச்சரிப்பு கத்தை கொடுத்து என்ன இல்லை அவன் வாழ்க்கையில் ஜெபம். அப்போ ஜெபிக்கிறவன் தாங்க ஆவியா நடத்தப்படுகிறவன். தேவனோடுகிற உறவை விரும்புகிறவர்கள். இந்த பேதுரு மற்ற சீசர்கள் அந்த ஜெப வாழ்க்கை இழந்து போனாங்க, பிசாசால் வஞ்சிக்கப்பட்டாங்க. விளைவென்ன? தடுமாறுனா, மறுதளிச்சான், கத்துட்டு விலகி போனா, ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போனாங்க. ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் நல்ல சபைக்கு வந்து பரிசுத்தமா வாழ முடியல, பல ஆண்டுகள் சர்ச்சுக்கு வந்தும் சில காரியங்களை மனம் திரும்புதல் முடியல, சில விஷயத்துல உண்மையா வாழ முடியல, கர்த்தர் பிரியமா நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஜெபம் இல்லை. இன்னைக்கு சாத்தான் அநேகரை ஜெபிக்காதபடி வழி நடத்துகிறான். இன்னைக்கு நிறைய பேர் அதை உணராமலேயே வாழ்றோம். என்ன நினைக்கிறோம், நாங்க தான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வந்துடுறோமே. உங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, நீங்கள் ஜெபிக்க எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, இல்லை நீங்கள் ஜெபிக்காம இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறீங்களா? கொஞ்சம் ஆராய்ந்து நீங்கள் ஆவியான நடத்தப்படுறீங்களா, பிசாசால் நடத்தப்படுறீங்களா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்க, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குறீங்களா, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை பிசாசுக்கையில் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். பெற்றோர் நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை ஜெபத்தில் வளர்த்தலைன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிசாசு கையில் தத்து பிள்ளையாக கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நான் பெத்த பிசாசே என் பிள்ளை நீ வளர்த்திக்க, அதுக்கப்புறம் அவன் போட்டு உடைப்பான் பத்தியா, அப்போ சொல்லுவான் ஐயோ இவ்வளோ போராட்டம். உங்கள் வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் இருக்கா?
இல்லைன்னா அது பிசாசின் கூடாரம். அப்போ முதல்ல பிசாசால் நடத்தப்படுறதுக்கு அடையாளம் என்னன்னா ஜெபம் இருக்காது அங்க. அல்லேலூயா.